அன்பர்களே, தற்போது மீடியாக்களிலும் அரசியல் வட்டாரத்திலும் பேசுபொருள் ஆகியுள்ள விஷயம் சென்னை பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவம் தான். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முதல் நாள் இரவு அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒரு மாணவனுடன் தனியாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த ஒரு மிருகம் அந்த மாணவனை மிரட்டிவிட்டு மாணவியை சீர்குலைத்துள்ளது. மாணவி துணிந்து போலீசில் புகார் அளிக்க இது பரபரப்பாக மாறியுள்ளது. சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது அல்லது போட்டது போல் வேடமிடப்பட்டுள்ளது. முதலில் இருவர் சம்பவத்தில் ஈடுபட்டனர் என்று பேசப்பட கமிஷனர் செய்தியாளர் சந்திப்பில் ஒருவர்தான் என்று அறுதியிட்டு கூறினார். இதற்கிடையே சம்பவம் தொடர்பான FIR என்று சொல்லப்படும் முதல் தகவல் அறிக்கை வெளியே கசிந்தது. மாணவியின் பெயர் உட்பட எல்லா தகவல்களும் அடங்கிய FIR கசிந்தது பல கேள்விகளை எழுப்பியது. இது மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதினார். அதில் போலீஸ் விசாரணையில் குளறுபடி உள்ளது. ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்ட போதிலும் அங்கு சார் என்று அழைக்கப்பட்ட நபர் யார் என்பது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும். எனவே வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் என்றவர் கோரியிருந்தார். இது தொடர்பாக வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் என்பவரும் கோர்ட்டில் முறையிட்டார். இதையடுத்து நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் லட்சுமி அடங்கிய அமர்வு வழக்கறிஞர் கொடுத்த கடிதத்தையே வழக்காக எடுத்துக்கொண்டது. விசாரணையின் போது நீதிபதிகள் இந்த வழக்கில் ஒருவர்தான் குற்றவாளி என்று கமிஷனர் எப்படி முடிவுக்கு வர முடியும்? ஒரு வழக்கில் மட்டுமே ஞானசேகரனுக்கு தொடர்பு உள்ளது என்று எப்படி அவர் முடிவுக்கு வந்தார்? விசாரணை அதிகாரி கமிஷனருக்கு கீழே உள்ளவர், அவர் எப்படி இன்னொரு குற்றவாளியை கைது செய்வார் என்றெல்லாம் சரமாரியாக கேள்வியை கேட்டுள்ளனர். இது தொடர்பாக விரிவான பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மாநில அமைச்சர்கள் மற்றும் திமுக பிரமுகர்களுடன் இருக்கும் படங்கள் வெளியாகியுள்ளது. அவர் கட்சி பொறுப்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமைச்சர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்காக முயன்றார்களே தவிர அவர்களிடம் எந்த ஒரு நியாயமான பேச்சும் வெளிப்படவில்லை. அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அந்த பெண் தைரியமாக வெளிவந்து புகார் அளித்தது பாராட்டத்தக்கது. இப்படி பெண்கள் முன்வர வேண்டும் என்று கூறியுள்ளார். எதற்காக? அவர்கள் குறித்த தகவல்கள், பெயர் உள்ளிட்ட விஷயங்களை FIR போன்றவற்றை கசிய விட்டு அவர்களை அவமானப்படுத்தவா? இதில் நம்மை ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்ன என்றால், உலகின் எந்த மூலையில் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் போராட்டம் நடத்தும் தமிழக போராளிகள் எங்கே? போராட்டத்தையே தங்கள் தொழிலாக கொண்ட இடதுசாரிகள் எங்கே? பெண்களுக்காக போராடும் மாதர் சங்கத்தினர் எங்கே? மெழுகுவர்த்தி போராட்டக்காரர்கள் எங்கே? அனைத்துக்காகவும் போராடும் இடதுசாரி மாணவர் அமைப்பினர் எங்கே? அனைத்துக்கும் விவாதம் நடத்தி தீர்ப்பளிக்கும் ஊடகங்கள் இது குறித்து விவாதிக்காதது ஏன்? இப்படி பல ஏன்களும் எங்கேக்களும் பாக்கி நிற்கின்றன. இவர்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் பெண்கள் பாதிக்கப்பட்டது குஜராத் மாநிலத்திலேயோ மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் போன்ற வட மாநிலங்களிலாக இருக்க வேண்டும். அதுவும் பாஜக ஆளும் மாநிலங்களிலாக இருக்க வேண்டும். தமிழகம், கேரளா என்றால் இவர்கள் வாய் திறக்க மாட்டார்கள். தமிழகத்தில் திமுக கூட்டணியினர் வாய் திறக்காதது செஞ்சோற்று கருணைக்காகத்தான் என்பது உண்மை. சிலர் சும்மா பேருக்காக நானும் கண்டித்தேன் என்று மேல்போக்காக கண்டித்து வைத்துள்ளார்கள். இதிலிருந்து தெரிய வருவது ஒன்றுதான், தமிழகத்தில் பெண்களின் மானம், கற்பு, உயிரின் விலை எல்லாம் நிர்ணயிக்கப்படுவது. அவருக்கு பாதிப்பு எந்த மாநிலத்தில் ஏற்பட்டது, அங்கு ஆட்சியில் இருப்பது யார், வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் பின்னணி என்ன என்பதை பொறுத்துதான். பாஜகவும் RSS ஆதரவு கொண்ட மாணவர் அமைப்பான ABVPயும் தான் போராட்டத்தில் உள்ளது. அதிமுக கண்டனத்துடன் நிறுத்திக் கொண்டுள்ளது. போராட்டம் நடத்திய மாணவர் அமைப்பினர் அதிகாலையில் அவர்கள் அலுவலகத்தில் புகுந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அடக்குமுறைக்கு அஞ்சாமல் தங்கள் போராட்டம் தொடரும் என்று ABVP அமைப்பினர் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் தான் பத்திரிகையாளர் கூட்டத்தில் தனது அறச்சீற்றத்தை வெளிப்படுத்தினார் அண்ணாமலை. தன்னைத்தான் சாட்டையால் அடிக்கும் போராட்டத்தையும் நடத்தினார். இந்த கொடூர ஆட்சியை அகற்ற செருப்பு அணியாமல் விரதம் இருக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளார்.
அண்ணாமலையின் இந்த அறச்சீற்றத்தையும் அதனால் அவர் அறிவித்த போராட்டத்தையும் அவர் நடத்திய போராட்டத்தையும் எதிர்க்கட்சியினர் காமெடி என்றும் கோமாளித்தனம் என்றும் கிண்டல் செய்கின்றார்கள். சமூக வலைதள போராளிகளும் அதையே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டதை கண்டிக்க வாய் திறக்க துணிவற்ற திருமாக்களும் செல்வ பெருந்தகைகளும் பாலகிருஷ்ணன்களும் முத்தரசன்களும் வைகோக்களும் அண்ணாமலையின் போராட்டம் குறித்து கிண்டல் செய்கிறார்கள். உங்களுக்கு போராட துப்பில்லை, செஞ்சோற்று கடன் உங்களை தடுக்கிறது. ஆனால் போராடுபவனையும் கிண்டலும் கேலியும் செய்ய பார்க்கிறீர்கள். போராட்டம் பல வடிவிலானது. தன்னைத்தான் வருத்திக் கொள்வது அதில் ஒரு வகை. தவறு செய்த கயவர்களை தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற சீற்றத்தால் தன்னைத்தானே அடிக்கலாம், தண்டிக்கலாம். மக்களின் கவனம் இந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்பதற்காக இப்படி நூதன போராட்டத்தை நடத்தலாம். தன்னைத்தான் வருத்தி போராடுவதும் போராட்டமே. காந்தி ஏன் தன்னைத்தான் வருத்தி உண்ணாவிரதம் இருந்தார்? தமிழக சட்டம் ஒழுங்கின் ஆட்சியின் அவலத்தை கண்டித்து அந்த ஆட்சியை அகற்றும் வரை அண்ணாமலை செருப்பணிய மாட்டேன் என்று சொன்னதை கிண்டல் செய்கிறார்கள். அப்படி கிண்டல் செய்பவர்கள் அண்ணல் காந்தி தமிழக மக்களின் அவலம் கண்டு அரையாடை அணிந்ததை கிண்டல் செய்வார்களா? சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து மன்னனிடம் சவுக்கடி விட்டாரே, எம்பெருமானை யாராவது அடிக்க முடியுமா? ஏன் அவர் அடிபட்டார்? உலக மக்களுக்கு உண்மையை உணர்த்தத்தானே. அன்று அந்த அண்ணாமலையான் மீது பட்ட அடி அனைத்து மக்கள் மீதும் பட்டது. இன்று இந்த அண்ணாமலை தன்னைத்தானே அடித்துக் கொண்டது தமிழக மக்களின் இதயத்தை தொட்டுள்ளது. இந்த அவலத்தை நோக்கி மக்களின் பார்வையை திருப்பி உள்ளது. தங்களுக்காக குரல் கொடுக்க ஒருவர் உள்ளாரே என்ற மகிழ்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்ற எண்ணத்தை இளம் பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. மாணவியின் பலாத்காரத்துக்கு கண்டனம் தெரிவிக்காமல் அண்ணாமலையை கிண்டல் செய்ய வாய் திறந்தவர்களிடம் நாம் கோருவது, தயவு செய்து பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்பு அனைத்தையும் ஒன்று போல் பாருங்கள். ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, மாநிலம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து தான் உங்களுக்கு போராட்டம் நடத்த முடியும் என்றால் உங்களுக்கான பதிலை காலம் சொல்லும். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.